ஏன்னா பெண்கள் வந்து ஒரு நிலையா இருப்பாங்க. இப்போ ஆண்கள் மாதிரி ஒரு கஞ்சாவோ சரக்கோ அடிச்சுட்டு மாத்தி பேச மாட்டாங்க. இப்ப 2026 தேர்தலை பார்த்தீங்கன்னா மாற்றம்னு சொல்லி தான் விஜய் அவர்கள் வராரு, ஓகேங்களா? ஆனா அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னைக்கு அண்ணாமலை இருக்காரு தனியா நிக்கிறதுக்கு, சீமானன் இருக்காரு. இப்ப அந்த மாற்றம் அரசியல் இங்க அவங்களுக்கு எடிப்படுமா? நான் என்ன சொல்றேன், அண்ணாமலை வந்து இவ்வளவு நாளா எங்க போனாரு, எப்படி போனாருன்னு தெரியல. ஏதோ ஒரு ஸ்பீச் எடுத்துன்னு வந்து இடுப்ப கிள்னாங்க, அதை கிள்னாங்க, இதை கிள்னாங்க, இதெல்லாம் ஒரு ஸ்பீச்சாங்க. யாரு எம்ஜிஆர் நடிக்கலையா, ஜெயலலிதா நடிக்கலையா, ஸ்டாலினோட பையன் நடிக்கலையா, ஸ்டாலின் நடிக்கல, யாருமே நடிக்கலையா? எல்லாருமே நடிச்சு அது ஒரு ஒர்க்கு. உங்களோட ஒர்க் இதுன்னா அவங்களோட ஒர்க் அது. அதை வந்து பப்ளிக்ல போயிட்டு ஒரு அன்னீசியா பேசிட்டு அவரு மேல அவரே அதை அசிங்கத்தை கலந்து பண்ணிக்கணும். எங்களை அசிங்கம் பண்ண நினைச்சா அது அசிங்கமா ஆகாது, அவருக்கு தான் அது அசிங்கம். நாங்க தான் 2026 கண்டிப்பா ஜெயிப்போம். தளபதி பெண்களுக்காக தான் முதல்ல பேசியிருக்காரு. நம்ம ஆட்சிக்கு வந்த உடனே முதலிடம் இந்த பாலியல் குற்றத்தை ஒழிக்க போறேன், திமுகவுக்கு எதிராக நம்ம தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதிமுக திமுக மாற்று அரசியல் வர முடியாது, ஆனா இவங்க சீமானன்லாம் வரலாம் இல்லையா? அது எப்படி சொல்றது தெரியல ப்ரோ. எல்லாமே எங்களோட உழைப்பு கையில இருக்கு. ஓகே, சீமானன் பற்றி உங்க கருத்து என்ன? தமிழக வெற்றி கழகம் எப்படி பாக்குது? ஆக்சுவலா அது ஐடியா இல்ல. அவரு எங்களை பத்தி ஏதோ பேசணும் மாதிரியோ ஏதோ பெருசா இதுவான மாதிரி எனக்கு தெரியல. நாங்க வந்து யாரை பத்தியும் பேச இங்க வரல. எங்களுக்கு அது தேவையும் கிடையாது. எங்களுக்கு உழைப்பு நேர்மை அது வழியில நாங்க போகணும், பாடு போகணும்னு நினைச்சுன்னு இருக்கோம். ஏன்னா அவங்கள மாதிரி நம்ம பேசி 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 டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. அந்த டைம்ல வந்து எந்த ஏழை எளிய மக்களுக்கு என்ன ஆகணும், என்ன பண்ணணும், அதை பண்றத நம்ம வரும், அதை நோக்கி போலான்னு நான் இருக்கேன். தமிழ்நாடு ஃபுல்லாவே ஃபயர் தாங்க. எங்க அண்ணன் வந்து மாஸ் தான். அவரை மாதிரி ஒரு குட்டி ஸ்டோரி சொல்லணும்னா, சிம்பாலிக்கா சொல்றேன். ஒரு அப்பா ஒரு மகன் 2 பேரும் காட்டு உள்ள போறாங்க. புலியை பார்த்து பயந்து வராங்க. எங்க தளபதியில உள்ள போனோடனே ஒரு மாஸ்டர் கூட ஹீரோ மாதிரி அந்த புலி எங்களை பார்த்து ஓடி போற மாதிரி தான் எல்லாமே. ஓகேங்களா? அப்பா இருக்கலாம், தாத்தா இருக்கலாம், கட்சியில வந்து மகன் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனா தனித்து ஒரு ஆளா இன்னைக்கு பல கோடி சம்பாதிக்க முடியும். பட் இல்ல, வேணாம், நம்ம மக்களுக்காக இறங்கணுன்றது இந்த மனப்பக்குவம் யாருக்குமே வராது. ஓகேங்களா? அது வந்து என் தளபதிக்கு வந்திருக்கு. எங்களுக்கும் அதை வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஊக்க வச்சு வச்சு எங்களையும் பல பேரை வந்து உருவாக்கி விட்டுருக்காரு. இந்த மனசுக்கு நான் ரொம்ப நன்றி சொல்றேன். ஓகே, அப்புறம் வேற என்ன பேசினாரு? அப்புறம் அந்த போராட்டம் பண்ணாங்கல்ல, இப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணோம்ல, ஆமா, அதை பத்தி பேசினாரு. நான் எங்க எது பண்ணாலும் நம்ம பசங்க தான். அப்புறம் விவசாயிகளுக்கு பேசினாரு. ஏன்னா பெண்கள் வந்து ஒரு நிலையா இருப்பாங்க. இப்போ ஆண்கள் மாதிரி ஒரு கஞ்சாவோ சரக்கோ அடிச்சுட்டு மாத்தி பேச மாட்டாங்க. இல்ல, பெண்கள் எல்லாம் 100% கிடையாது, ஒரு 10% இருப்பாங்க அந்த மாதிரியும். அது நம்மளும் தான் பாக்குறோம். ஓட்டு போடணும்னா இப்போ யார் போடுவாங்க? ஆண்கள் கரெக்டா போடுவாங்களா, பெண்கள் கரெக்டா போடுவாங்களா? ஆனா பெண்கள் தானே அதிகமா குடும்பத்தை பத்தி எல்லாம் யோசிக்குவாங்க. ஆண்கள் வந்து ஒரு 20% அப்படிதான் இருப்பாங்க, இல்ல ஒரு 50% கூட இருப்பாங்க. ரொம்ப பாசம் இருக்கிறவங்க 100% கூட இருப்பாங்க. ஆனா அதிகமா பெண்கள் தான் எல்லாத்த பத்தி யோசிக்குவாங்க, நாட்டை பத்தி அவங்க தான் யோசிப்பாங்க. அதனால அவர் பெண்களை முன் வைக்கிறாரு, எனக்கு அப்படிதான் தோணுது.